உமா மெதுவாக மலை உச்சியை நோக்கி ஏறினாள். இன்னும் சிறிது தொலைவுதான். உச்சியை அடைந்து விட்டால், சிறிது ரெஸ்ட் எடுத்துவிட்டு உச்சியிலிருந்து குதித்து விட்டால் நிரந்தர ஓய்வு. சிரிப்பு வந்தது. நிரந்தர ஓய்வை நோக்கிய பயணத்தில் இது என்ன ரெஸ்ட்? உமா சிறிது நிதானித்தாள். மூச்சு இறைத்தது. மலை நெட்டு குத்துதான். சிறிது தூரம் ஏறுவதற்குள் மூச்சு இறைத்தது. சாவதற்கு வேறு வழி தேர்ந்தெடுத்திருக்கலாமா? புத்தி இப்போது யோசித்தது. ஆனால் தினேஷ் தான் இந்த வழியை சொன்னான். அதெல்லாம் ஏதேனும் தப்பாக போனால் சாவ முடியாது. நம்ம உடனே சாகணும். 2 பேரும் சேர்ந்து போயிடணும். மலையிலிருந்து குதிச்சிடலாம். அவன்தான் ஊட்டியில் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தான். குன்னூர் தாண்டி தனியாக இந்த மலைச்சிகரம் நின்றது. கோவையிலிருந்து வரும் வழியில் ரோட்டில் இறங்கி உள்ளே சிறிது நடந்தால் சரல் என்ற மலை ஏற ஆரம்பித்தது. உமா மெதுவாக ஏறினாள். மழை பொய்து மண் ஈரம் வழுக்கியது. அழுத்தி கால் ஊன்றி ஏற வேண்டியிருந்தது. மேலே தினேஷ் காத்திருப்பான். அவனை சந்திக்கப் போவதே மனதுக்கு குஷியாக இருந்தது. அவனை சந்திப்பது எப்போதும் குஷியாக இருக்கும். கண் முழுவதும் பிரியமும் காதலும் வலிய கண்ணம்மா என்ற அழைப்பில் உள்ளம் உருகிவிடும். எத்தனை வேதனை இருந்தாலும் அவன் குரல் கேட்டால் போதும், அனைத்தும் மறந்துவிடும். எல்லா வேதனைகளையும் தூக்கி ஓரமாவை. மனசில் சுமந்துட்டு தெரிஞ்சா நம்ம பாரம்தான் அதிகமாகும். அதுவா தன்னை சால்வ் பண்ணிரும். விற்று என்பான். எல்லாவற்றையும் ஒதுக்க வைக்க முடிந்தது. காதலை மட்டும் முடியவில்லை. எவ்வளவு பணம் கேட்குற? அவன் அப்பா. நாங்கள் வேணுமா அவன் வேணுமா? உமாவின் அப்பா. உமாவின் அப்பா பரந்த மனசுக்காரர். வாழ்வின் யதார்த்தம் புரிந்தவர். பெண்கள் தைரியமாக துணிச்சலாக நடக்க வேண்டும் என்பார். அவளிடமும் அண்ணாவிடமும் நண்பர் போலவே பழகுவார். அண்ணாவின் காதலை அங்கீகரித்த அவர் மகளுக்கு மட்டும் சம்மதம் தெரிவிக்க மறுத்துவிட்டார். அம்மாடி, அண்ணாவோட காதலில் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வருது. ஆனால் நீ அங்கே போகிறவ. நாளையும் யோசிக்கணும். எனக்கு என்னவோ அந்த குடும்பம் நல்லதா தெரியலை என்றார். அப்பா சொன்னது எல்லாம் சரி என்பது அம்மாவின் சித்தாந்தம். வீட்டில் முழு நிர்வாகமும் அப்பாதான். ஒரு சின்ன குண்டூசி வாங்குவது முதல் வீடு கட்டுவது வரை அவரின் முடிவுதான். அதில் என்ன தப்பு? அவர் செஞ்சதெல்லாம் நல்லா தானே இருக்கு. அம்மா, அவரின் தங்கைகள், தம்பி, அம்மாவின் வீடு வரை எல்லோருக்கும் அப்பாதான் மதிமந்திரி. உமாவின் விஷயத்திலும் அவர்தான் முடிவெடுத்தார். இத்தனைக்கும் தினேஷ் 2 குடும்பத்துக்கும் தெரிந்தவன். உமாவின் தாத்தா வழியில் உறவு. இதே அப்பார்ட்மெண்ட்டில்தான் அவனும் குடியிருக்கிறான். அடிக்கடி பார்த்து பழக்கம். ஒரே கல்லூரி. அவன் ஐடி, உமா சிவில் கடைசி வருடம். தினேஷ் முடித்து கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்வாகி வேலைக்கான உத்தரவுக்காக காத்திருக்கிறான். ஆனால் 2 பக்கமும் எதிர்ப்பு. சம்மதம் கிடைக்கவில்லை. எல்லோர் எதிர்ப்பும் நம்மை வாழ விடாது. செத்திடலாம் என்று தினேஷ் நேற்று கூறினான். உமா உடனே சம்மதித்தாள். இதோ இன்று காலையில் கல்லூரிக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு ஊட்டி வந்து விட்டாள். தினேஷ் அவளுக்கு முன்பே வந்து விட்டான். மலையிலிருந்து குதிக்கலாமா, விஷம் குடிக்கலாமா என்று இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை. உமா மெதுவாக மலை உச்சியை அடைந்தாள். உமா, ஏன் லேட்? தினேஷ் பரபரப்புடன் முன்னாடி ஓடி வந்தான். பஸ் பிரேக் டவுன் ஆயிருச்சு. ரொம்ப நாளி ஆயிருச்சா? 1/2 மணி நேரம் ஆயிருச்சு. எனக்கு பயமாயிருச்சு நீ மனசு மாறிட்டியோன்னு. என்ன சந்தேகம்? நான் மனசு மாறுவேனா? எல்லாமே பயமாக இருக்குல்ல. நீயும் நானும் சேர்ந்து எடுத்த முடிவுதானே இது. தினேஷ் புன்னகையோடு அருகில் இருந்த பாறை மீது அமர்ந்தான். உமா அவன் அருகில் அமர்ந்தாள். சிப்ஸ் பாக்கெட்டை பிரித்து அவனுக்கு சிறிதும் தனக்கு சிறிதும் எடுத்து கொண்டாள். மெதுவாக சாப்பிட ஆரம்பித்தார்கள். முடியவில்லை. மனம் முழுவதும் வேதனை, வருத்தம் என்று தொண்டை அடைத்து கொண்டது. வாயில் வைத்தபடி கண்ணீர் பெருக தினேஷ் தோளில் சாய்ந்து கொண்டாள். ஏன் தினேஷ், 2 பேர் ஆசைப்பட்டா அதற்கு பெற்றவர்கள் அங்கீகாரம் கிடைக்காதா? இவர்களின் கௌரவம் அந்தஸ்துக்காக நம்ம காதலை பழி வாங்கணுமா? நம்மை பறிகொடுத்து விட்டு இவர்கள் எந்த கௌரவத்தை காப்பாற்றப் போகிறார்கள்? நாம் சாகிறதால காதல் நிறைவேறிட போகுதா? நம்ம நினைவு நாள் சில நாள் இருக்கும். அப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு போக போகிறாங்க. தினேஷ் வெறுப்போடு பேசினான். அவங்கள பழி வாங்கணுமா உமா? வா, நான் உனக்கு தாலி கட்டுறேன். கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு செத்துடலாம். ஆவேசம் வந்தவன் போல் பேசினான். கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு எதுக்காக சாகணும்?
தினேஷ் பதில் சொல்லவே இல்லை. அவன் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தது. உணர்ச்சியின் வேகம், தற்கொலையின் மீதான பயம் அவனை கோழையாகிவிட்டது என்று உமாவுக்கு புரிந்தது. தினேஷ், உண்மையில் நாம தான் வீரர்கள். வாழ்வதற்கு அதிக துணிவு தேவையில்லை, சாகத்தான் அசாத்திய துணிச்சல் வேண்டும். நாம் செத்துட்டு துணிவு இருந்தால் என்ன, இல்லைனா என்ன? வெறுப்போடு பேசினான் தினேஷ். உமா ஆதரவுடன் அவன் விரல்களை நீவி விட்டாள். தினேஷ் அவள் கைகளை பிடித்து கொண்டான். உமா, நான் உன்னை ரொம்ப விரும்பினேன். உன் கூட ஒரு கனவு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். எத்தனை கனவுகள் தெரியுமா? உண்மையான அன்பு ஏன் புரிஞ்சிக்கல நம்ம பெற்றோர்கள்? குரலில் வேதனை தழும்ப பேசினான் தினேஷ். அவனை கனிவுடன் ஏறிட்டாள் உமா. அவங்க இஷ்டப்படி நாம் நடக்கணும்னு இல்லை. நம் வாழ்க்கை குறித்து நமக்கு சில கனவுகள் இருக்கும்னு ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க? நாம் எப்போவும் அவங்களுக்காகவே வாழணுமா? நமக்குன்னு வாழ்கிறது எப்போ? திருமணங்கிறது அந்தஸ்துக்காக இல்லை, இனிமையான இல்லறங்கிறது இரண்டு மனம் ஒன்றை ஒன்று புரிந்து கொண்டு அன்போடு இணைவதில் இருக்கிறது. இதையெல்லாம் புரிஞ்சிக்காம நம்மை சாவை நோக்கி துரத்திட்டாங்க. இல்லை தினேஷ், நாம் புரிய வைக்க முயற்சி செய்யலை. நிதானமாக பேசினாள் உமா. நம் காதலை சொன்னோம், எதிர்த்தாங்க. நம்ம உடனே செத்துடலாம்னு முடிவெடுத்துட்டோம். அவங்களுக்கு நம்ம அன்பை, ஆழமான காதலை புரிஞ்சிக்க நாம் முயற்சி செய்யலை, புரிய வைக்கலை. எடுத்தோம் கவிழ்த்தோன்னு வந்துட்டோம். உமா கீழே கிடந்த ஒரு புழுவை காட்டினாள். பாறைக்கு அடியிலிருந்து மண்ணை துளைத்து வெளியே வர முயன்று கொண்டிருந்தது. துருவி துருவி மண்ணை உதறி மேலே வரும் அதன் முயற்சி. ஒரு புழு கூட மண்ணை துளைத்து மேலே வர பார்க்குது. வந்துருவோங்கிற நம்பிக்கையில் அது தன் முயற்சியை நிறுத்தலை. ஆனால் நாம் கொஞ்சம் எதிர்ப்பு வந்ததும் மனசு தளர்ந்து சாகலாம்னு முடிவெடுத்துட்டோம். ஏன் சாகணும்? தினேஷ் திடீரென்று கேட்டான். சாகிறதால நம்ம காதல் நிறைவேற போகுதா? அதுக்கு பதில் ஏன் வாழ்ந்து காட்டக்கூடாது? வெரி குட், கைத்தட்டினாள் உமா. உண்மைதான் தினேஷ், சாகிறதுக்கே நமக்கு இத்தனை துணிச்சல்னா அதை ஏன் வாழ்கிறதில் காட்டக்கூடாது? வாழ்ந்து காட்டலாம் தினேஷ். நம்ம காதலை நம்ம பெற்றவங்களுக்கு புரிய வைக்கலாம். நம்ம புழு இல்லை, தைரியமும் துணிச்சலும் உள்ள மனுஷங்க. கஷ்டங்கள் வலிமையானது, ஆனால் வாழ்க்கை அதைவிட வலிமையானது. வாழ்ந்து பார்த்துடலாமே. இந்த நிமிஷம் உன் மேலே என் காதல் அபரிதமாக பொங்குது உமா. முகம் முழுவதும் புலகாகிதம் பொங்க உமாவை எட்டி தன்னிடம் இழுத்து கொண்டான். நோ, உமா எச்சரித்தாள். இனிதான் நம்ம ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும். நம்ம வீடு நம்ம காதலை ஒத்துக்கிற வரைக்கும் நம்ம அதிகம் சந்திக்கக்கூடாது, எல்லை மீறக்கூடாது தினேஷ். நம்ம காதல் இன கவர்ச்சி இல்லை, ஆத்மார்த்தமானது. நமக்கு நாமே நிரூபிக்கணும். நீ ரொம்ப மோசம். நான் சொல்கிறது இப்போ கசக்கும் தினேஷ், ஆனால் பின்னாடி பார்த்தா எவ்வளவு நல்லதுன்னு புரியும். எங்கே போயிட போகிறோம்? சீக்கிரம் நம்ம காதலை ஊர் அறிய புரிய வச்சு உலகறிய கல்யாணம் செஞ்சுட்டு தைரியமாக பயம் இல்லாமல் அனைத்தையும் அனுபவிக்கலாம். உமா எழுந்தாள். கை கொடுத்து தினேஷை எழுப்பிவிட்டாள். இருவரும் ரோட்டுக்கு வந்தனர். ஓகே தினேஷ், நான் கிளம்புறேன். உமா விடை பெற்றாள். அடுத்து எப்போ சந்திக்கலாம்? தினேஷ் ஆர்வத்துடன் கேட்டான். ஒரு வாரம் இடைவெளி விடலாம் தினேஷ். சந்திக்கிறது முக்கியமில்ல, ஜெயிக்கிறது தான் முக்கியம். உமா வந்த பஸ்ஸில் ஏறிவிட்டாள். வீடு வரும்போது மாலை ஆகிவிட்டது. ராம் நகரில் ராமர் கோயில் அருகில் அப்பார்ட்மெண்ட். முதல் தளத்தில் தினேஷ் வீடு. எதிரில் 4 வீடு தள்ளி உமாவின் வீடு. முதலில் நெருக்கமாக இருந்தது அவன் வீடு. அவர்கள் காதல் விவகாரம் தெரிந்த பிறகு முறைத்து கொண்டு நிற்கிறது. அப்பா எதையும் மனதில் வைக்க மாட்டார். தான் உண்டு, தன் பிஸ்னஸ் உண்டு, குடும்பம் என்று போய்விடுவார். உமாவின் காதலை மட்டும் எதிர்த்தார். அந்த குடும்பத்துக்கு போனால் நீ நிம்மதியாக இருக்க முடியாது. தினேஷ் சுயநலம் பிடித்தவன், அவனை நம்பாதே என்றார். அனைவரின் எண்ணங்களையும் மாற்றும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. மனதில் பலவித சிந்தனைகளுடன் வீட்டுக்குள் நுழைந்தாள். வழக்கமாய் காலேஜ் விட்டு வரும் நேரம். அம்மா வழக்கம்போல் காஃபி கலந்து கொடுத்தாள். கீழே பஜன் கிளாஸ் நடக்குது, போயிட்டு வரேன் என்று பாட்டு நோட்டுடன் கிளம்பி போனாள். அண்ணா இன்னும் வரவில்லை. உமா ட்ரெஸ் மாற்றினாள். நைட்டியுடன் ஹால் சோஃபாவில் காப்பியுடன் வந்து உட்கார்ந்தாள். டிவியை போட்டுவிட்டு உட்கார்ந்தபோது அப்பா வந்தார். அம்மா எங்கம்மா? கீழே பஜன் கிளாஸ்னு போயிருக்காங்க. அப்பா அருகில் வந்து அமர்ந்தார்.
அவளின் காப்பியை பாதி தான் எடுத்துக்கொண்டார். காலேஜுக்கு போயிருந்தேன் காலையில். உன்கிட்ட ஒரு கையெழுத்து வேண்டியிருந்தது. ஆனால் நீ இன்னைக்கு காலேஜ் போகலை. எங்கே போயிருந்த? உண்மையை சொல்லு. அப்பா மிரட்டவில்லை. ஆனால் குரலில் ஒரு கடினம் இருந்தது. அப்பாவிடம் பொய் சொல்ல விரும்பவில்லை அவள். தினேஷ் கூட ஊட்டி போயிருந்தேன். என்ன விஷயம்? நிதானமாக கேட்டார் அப்பா. சாகலாம்னு போனேன்ப்பா. அப்பா சிறிது நிதானித்த பின் கேட்டார், ஏன் சாகலை? சாகிறதுனால நிறைவேறிடும் அப்பா எங்கள் காதல். அந்த கேள்விக்கு பதில் சொல்லவில்லை அப்பா.